தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 2 நாட்கள் மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை முதல் காரைக்கால் உணவகங்களில் இட்லி, தோசை, பூரி வகைகள் நிறுத்தம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை முதல் டீ கடைகள் மூடப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2 நாட்களில் சிலிண்டர் வரவில்லை என்றால் உணவகங்கள் மூடப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்து உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 2 நாட்கள் மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காதர். வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் இனிதா. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டு காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட உணவுகள் இயங்கி வந்துள்ள நிலையில் காரைக்கால் நகர பகுதியில் மற்றும் திருநள்ளாறு உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் பெரும்பாலான உணவுகளில் இட்லி மட்டும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் வரும் சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் உணவுகளில் காத்திருக்கும் கடும் அவதிப்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு, உணவுகள் மூடப்பட்டு வருகின்றன. மேலும் உரிமையாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக முடக்கப்பட்டுள்ளன. மேலும் காலை உணவுக்கான மட்டுமே நம்பி இருக்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளியூர் வந்திருக்கும் பணிபுரியும் பெரும் சிரமத்துக்கு சந்தித்து வருகின்றனர். இதனிடையே ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் நம்மிடம் தெரிவிக்கும் போது ஓரிரு நாட்கள் மட்டுமே சிலிண்டர் தற்போது கையில் இருப்பதாகவும், நாளை முதல் இட்லி, தோசை, பூரி தொடர்ச்சியாக எரிபொருள் கொண்டிருக்கும் பொருட்களுக்கு நாளை முதல் நிறுத்தப்படுவதாகவும், ஒரே நேரத்தில் சமையல் தயிர் சாதம், லெமன், ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட வகைகளுக்கு மட்டும் நாளை காலை முதல் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் டீ கடைகள் நாளை முதல் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த 2 நாட்களுக்கு சிலிண்டர் வரவில்லை என்றால் உணவகங்கள் மூடப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.